அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவில தான் பார்க்க போறோம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்று ஏகாம்பரநாதர் கோவில். இந்த ஏகாம்பரநாதர் கோவில் வந்து எவ்வளவு பெருசுன்னா 40 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோபுரத்துக்கு எதிர்க்க வந்து 16 கால் மண்டபம் இருக்கு. இந்த கோவிலுடைய பழமைன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இங்க இருக்கிற சிவபெருமான் எல்லா கோயிலும் வந்து லிங்கத்துல இருப்பாரு. இங்க வந்து மண்ணால் லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில வந்து அதிகப்படியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா முருகர், விநாயகர், சின்ன சின்ன சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. 108 திவ்ய தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது இந்த கோவில். இந்த கோவில்ல இருக்கிற சிற்ப கலையும் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். இந்த கோவிலுடைய கட்டிடக்கலைன்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோழர் காலத்துல வந்து இந்த கோவில் வந்து மறுசீரமைக்கப்பட்டதாக கருதப்படுது. இந்த தகவல்லாம் கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து கிழக்கு நோக்கிய கோபுரத்துக்கு உள்ள நிக்கிறோம். இந்த கோபுரத்துடைய உயரம் பாத்தீங்கன்னா 58.5 மீட்டர். விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ண தேவராயர் வந்து 1509ஆம் ஆண்டு வந்து இந்த கோபுரத்தை அமைச்சிருக்காரு. இந்த கோபுரம் மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற 1000 கால் மண்டபமும் கிருஷ்ண தேவராயர் அவருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில இருக்கிற தல விருச்சம் பாத்தீங்கன்னா மாமரம் தான் இந்த கோவிலுடைய தல விருச்சம். இதுல இருக்கிற மாமரம் வந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரம் வந்து இன்னமும் இருக்கு. அது வந்து கோவிலுக்கு நடுவுல வச்சிருக்காங்க. அதாவது அந்த மூலவரை பார்ப்போம் இல்லையா, அங்க வச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த லொகேஷனை காமிக்கிறேன். அந்த மாமரத்துல வந்து 4 வகையான பழங்கள் வைக்கும். அந்த 4 விதமான பழங்களும் 4 விதமான தேவர்கள் வந்து குறிப்பதாக சொல்லப்படுது. அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள அந்த வெள்ளி தகட்டுல உள்ள இருக்கு இல்லையா, அந்த மாமரம் தான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரம். அந்த மாமரம் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா 2004ஆம் ஆண்டு வேளாண்மை துறை வந்து அந்த மரத்துல இருக்கிற மரபணுவை எடுத்து புதுசா மரம் வந்து உண்டாக்கி இருக்காங்க. இந்த மாமரத்துக்கு கீழே தான் பார்வதி தேவி வந்து மண்ணால் லிங்கத்தை உண்டாக்கி சிவபெருமான வணங்கி இருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கற்பூரம் அந்த தீபம் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அபிஷேகம் மட்டும்தான் இந்த கோவில்ல நடக்கும். மூலவர் எதிர்க்கு வந்து 2 துலாபாலக சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் வளாகத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சிற்ப ஓவியங்கள், பழமையான சிலைகள் எல்லாம் காணப்படுது. இந்த கோவில் உண்டானதுக்கான புராண கதைன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து திருக்கைலாயத்தில் சிவபெருமான் கண்ணை வந்து மூடிறாங்க விளையாட்டுத்தனமா. அவருடைய கண்ணை மூடுனதுனால உலகம் வந்து இருண்டு போயிடுது. அதுக்கப்புறமா சிவபெருமானின் நெற்றி கண்ணை திறந்து அதுக்கப்புறமா உலகத்துக்கு வந்து வெளிச்சத்தை தந்தாரு. பார்வதி தேவி வந்து செய்த தவறால உலகம் வந்து இருண்டு போனது. அதனால சிவபெருமான் வந்து பார்வதி தேவி வந்து பூலோகத்துக்கு போயிட்டு என்னை நோக்கி நீ வந்து தவம் செய்ய சொல்லிடுறாரு. பார்வதி தேவியும் என்ன பண்றாங்கன்னா கம்பா நதிக்கரை ஓரத்துல இருக்க மாமரத்துக்கு கீழே மண்ணால் லிங்கம் செய்து சிவபெருமானை வந்து வணங்குறாங்க. கடைசியா இந்த இடத்துல தான் தவத்தை முடிக்கிறாங்க. புண்ணிய தலங்கள்ல வந்து இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து 108 லிங்கம். இங்க வந்து லிங்கம் தனித்தனியா இருக்கு. இதே போல ஒரே லிங்கத்துல 108 லிங்கம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த லிங்கம் தான். இதே போல ஒரே லிங்கத்துல 1000 லிங்கம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் வந்து இந்த கோவில அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த இடம் தான் அது. குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க வந்து பார்க்கலாம். மிகவும் பழமையான கோவில், இன்னமும் வழிபாட்டுல இருக்கு. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லால் ஆனது. 1000 கால் மண்டபத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரத்துடைய மரபணுல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த மாமரத்தை வந்து நீங்க பார்க்கலாம். இந்த கோவிலுடைய தலைவிரிச்சம் மாமரம் சொல்லியிருந்தோம். இந்த மாமரம் தான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து அந்த மரபணுல இருந்து உருவாக்கப்பட்ட மாமரம். நீங்க வந்து கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வரீங்கன்னா இந்த இடத்தை நீங்க பார்க்கணும். இங்க இருக்கிற அந்த மாமரத்துல வந்து 4 வகையான அந்த ருசிகரமான அந்த கனிகள் வைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு விதமான கனிகளை வைக்கும். இந்த கோவிலுடைய கட்டிடக்கலைன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது தமிழர் கட்டிடக்கலை, தமிழருக்கு பெருமை சேர்க்கிற வகையா இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு மழை வந்தாலும் இந்த கோயில வந்து தண்ணி தேங்காது. ஏன்னா இங்க வந்து தண்ணி போறதுக்கான வழியும் செஞ்சிருக்காங்க. மழை தண்ணி போறதுக்காகவே இந்த வழி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில வந்து சிறப்பு பூஜை வந்து எப்ப நடக்கும்னா ஆடி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்திரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற விழாக்கள்ல வந்து இந்த கோயில்ல வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்கும்.
பார்க்கிறோம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரத்துடைய கிளை இது. கோயில் பிரகாரத்துல வந்து பாதுகாக்கப்படுது. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை வந்து அவ்வளவு அழகா இருக்கு. ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு சிற்பங்கள் அமைக்கப்பட்டு அவ்வளவு அழகா காட்சி அளிக்குது. இந்த கோவில் இருக்கிற ஒரே கல்லாலான நந்தி வந்து கரெக்டா சிவபெருமானை பார்த்த மாதிரி, அதாவது அந்த லிங்கத்தை பார்த்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோவில பார்க்க வேண்டிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம், 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரம், ஒரே கல்லில் பொறிக்கப்பட்ட 1000 சிவலிங்கம். சோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கட்டிடக்கலை வந்து அனைவருமே வியக்க வச்சிரும். உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். சோ நீங்க வந்து இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து அந்த காலத்துல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் வேண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கோவில இருக்கிற கட்டிடக்கலை நுட்பங்களை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் வந்து எப்ப திறந்திருப்பாங்கன்னா காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். அதுக்கப்புறமா மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த காணொலி பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல காணொலி பதிவுல உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.